Good evening students. Next question in exercise 8.3. Ninth question. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red. Third one, not white. Fourth one, neither white nor black அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரெட் பால் equal to 6 sorry equal to 5. அடுத்தது நம்பர் ஆஃப் ஒயிட் பால் white ball is equal to 6. அடுத்தது number of green ball is equal to 7. Next, number of black ball is equal to 8. So அப்போ total balls is equal to n of s is equal to இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 15 plus 6 21 26. The next இப்போ நம்மளுடைய first question வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of a white ball. அப்போ let p of a is equal to event of getting probability of first question white ball அப்படின்னு இருக்காங்க. So white ball. So அப்போ n of a is equal to n of a white ball வந்து எவ்வளவுனாக்க 6. அப்போ p of a is equal to 6 by 26. So இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 by 13. Next second question வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா black or red அப்படின்னு இருக்காங்க. அப்போ p of b is equal to probability of black or red balls. So black or red balls அப்படின்றப்போ so இங்க வந்தா அப்படின்னாக்க n of b is equal to black வந்து பார்த்தோம்னா 8, red வந்து பார்த்தோம்னா 5. அப்போ 8 plus 5 is equal to 13. அப்போ p of b is equal to n of b by n of s. அப்போ 13 by 26. so இதை கேன்சல் பண்ணலாமா? so 2 டேபிள் 13 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 13s are 13, 2 13s are 26. the next third question the next one not white ball அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ p of a bar is equal to probability of not white ball. so அப்போ p of a bar is equal to 1 minus p of a. சார் இது எப்படி நம்ம சூஸ் பண்ணா ஆல்ரெடி நம்ம வந்து ஒயிட் பால்ன்றதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ equal to 1 minus 3 by 13. so இப்போ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 13 minus 3 by
13 is equal to 10 by 13. The next fourth question. So in the fourth question வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா neither white nor black அப்படின்னு இருக்காங்க. அப்போ P of C is equal to probability of neither white nor black. So அப்ப இதனுடைய மீனிங் என்னன்னா ஒயிட் பாலும் இருக்கக்கூடாது பிளாக் பாலும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ ஒயிட் பாலையும் பிளாக் பாலையும் லீவ் பண்ணிருங்க. ஒயிட் பால் இங்க இருக்கு, பிளாக் பால் இங்க இருக்கு. இது ரெண்டையும் லீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பேலன்ஸ் வந்து 12. அப்போ n of c is equal to 5 plus 7 is equal to 12. அப்போ p of c is equal to n of c by n of s. அப்போ 12 by 26. So the two table cancel பண்ணா 6 by 13. That's all the 9th question answer. Next 10th question. In a box there are 10th question. In a box there are 20 non-defective items. So first என்ன சொல்லிருக்காங்கன்னா non-defective அப்படின்னு இருக்காங்க. So non-defective is equal to 20. அடுத்தது and some defective items. அடுத்தது defective items. Defective is equal to x. The next, if the probability that a bulb selected at random from a box found to be defected is 3 by 8. அதாவது டிஃபெக்டிவ் ஐட்டம் வெளியில எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னாக்க 3 by 8 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. Then find the number of defective balls. அப்போ defective balls எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ total number of bulb, total number of bulb. Bulb is equal to 20 plus x. 20 plus x. So இப்போ இந்ததுக்கு probability நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படினோம்னாக்க probability of defective item equal to எவ்வளவுனா 3 by 8 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்ததுக்கு நம்ம probability எடுத்தோம் அப்படினோம்னாக்க சோ நமக்கு டிஃபெக்டிவ் தான் வேணும். அப்போ x by 20 plus x is equal to 3 by 8. So using the cross multiplication அப்போ வரும்போது எவ்வளவு வந்துரும்னாக்க 8x is equal to இதை இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 60 plus 3x 60 plus 3x. இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 8x minus 3x is equal to 60. அப்போ 5x is equal to 60. அப்போ x is equal to 12. So therefore number of defective bulb is 12. The next 11th question. Next 12th question வச்சுக்கோ. So next 12th question. Some boys are playing in a game in which the stone thrown by a landing a circular region given in the figure. So அந்த ஃபிகர்ல வந்து ஒரு சர்க்குலர் ரீஜியன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்குலர் ரீஜியனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்டோன் வந்து தூக்கி போடும்போது அந்த சர்க்குலர் ரீஜியனுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க கேம் வின் பண்ணிட்டாங்க. Is considered as win and land other than the circular region
is considered as loss. So அந்த சர்க்குலர் ரீஜியனுக்குள்ள உள்ள விழுந்துருச்சு அப்படின்னாக்க வின் பண்ணிட்டாங்க, சர்க்குலர் ரீஜியனோட அவுட்ல இருந்துச்சு அப்படின்னாக்க லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின் த கேம்? ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு 2 ஷேப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரெக்டாங்கிள். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், rectangle is equal to L into B. அப்போ is equal to length வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4 feet into breadth வந்து 3 feet is equal to 12 feet. Is equal to 12 feet. Then next அடுத்து என்ன அப்படின்னா சர்க்குலர் ரீஜியன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள், சர்க்கிள் is equal to pi r squared. So is equal to pi r value is 1, அப்போ 1 squared. So is equal to pi feet squared, 5 feet squared. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வந்து வின் பண்றதுக்கான இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ let P of A be the probability of win the game, win the game. So அந்த கேமை வின் பண்றதுக்கான probability. So அப்ப இங்க வந்தோம் அப்படின்னாக்க P of A is equal to area of rectangle, area of circle by area of rectangle. So is equal to area of circle value வந்து pi by இதனுடைய வேல்யூ வந்து 12. அப்போ pi னுடைய வேல்யூ 3.14 by 12. So 3.14 வேணுமானு வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படினாக்க 22/7 வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 3.14 by 12 ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3.0, 4 3s are 12, 4 3s are 12, balance 2 0, 6 3s are 18, 6 3s are 18, அப்படியே போயிட்டு இருக்கோம். 7 சொல்லி எடுத்துக்கலாம். இங்க வந்தோம்னா 3 டேபிள்னா 4, 1 4s are 4, இங்க வந்து இதாகிறதுனால நம்ம அப்படியே பாயிண்ட்ல வச்சுக்கலாம். சோ 0.24s are 8, பேலன்ஸ் வந்து 2, 6 4s are 24, அடுத்தது இங்க 6 ன்றப்போ 1 4s are 4, பேலன்ஸ் வந்து 2, 6 4s are 24, 6 4s are 24, பேலன்ஸ் வந்து 2, 6 4s are 24. அப்போ is equal to 0.226. So that's all the 12th question answer. So இத வந்து நீங்க இந்த இதுலயே வைக்கிறதா வைக்கலாம். அப்படி இல்ல அப்படினாக்க இத இங்கே into 100/100 அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா is equal to 314/12,000 அப்படின்றது கிடைக்கும். சோ இப்போ இத வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி நீங்க வந்து கொடுக்கலாம். சோ இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படினாக்க 1 2s are 2, பேலன்ஸ் 1, 5 2s are 7 2s are இங்க வந்தா 600. சோ இப்போ அப்படி இந்த இதுல ஒன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லனாக்க டெசிமல் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கணும் அப்படினாக்க 0.27 அப்படின்ற 26 அப்படினு சொல்லியும் நம்ம கொடுக்கலாம். இத அப்படியே கேன்சல் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு கொடுக்கலாம். That's all the 12th question answer. Next 11th question. The king and queen of diamonds, queen and jack of heart, jack and king of spades are removed from the 24 from a deck of 52 playing cards and then well shuffled. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா டைமண்ட்ல இருந்து 2 கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. So it is a 11th question. Removing card, removing cards.
ஸோ இப்போ ரிமூவிங் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எது எது வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா டைமண்டில் கிங்கு வந்து டைமண்டில் கிங் வந்து 1, ஜாக் வந்து 1, கிங் அண்டு கியூனு இது வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டைமண்டு, அடுத்து ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கியூன் அண்டு ஜாக்கு. த நெக்ஸ்ட் ஸ்பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாக் அண்டு கிங் இது வந்து ரிமூவ் பண்றாங்க. அப்போ டோட்டல் ரிமூவிங் cards equal to 6. The next now இப்போ இதுல பேலன்ஸ் எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க so remaining cards equal to so total 52 cards அதுல 6 cards remove பண்ணியாச்சு. அப்ப டோட்டலா 46 cards வந்து இருந்திருக்கும். இப்போ இந்த 46 cardsல இருந்து now one card is drawn at random from the remaining card. Determine the probability that the card is a clever. So அப்போ clever-ஆ இருக்கிறதுக்கான probability என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ first question P of A is equal to probability of clever card. So clever cardக்கான probability வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க so n of A is equal to clever வந்து 13 cards வந்து இருந்திருக்கும். அப்போ P of A is equal to 13/46 இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். The next B next வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க second one வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா queen of red cardல queen இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த டைமண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டைமண்ட் வந்து ரெட் கார்டு, அடுத்து ஹார்ட் வந்து ரெட் கார்டு, அடுத்தது ஸ்பேட் வந்து பிளாக் கார்டு. கிளியரா? சோ இப்போ இங்க வரும்போது நமக்கு கியூன்ல ரெட் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ P of B is equal to probability of queen of red card. சோ அப்போ இங்க வந்து நம்ம கியூன் ரெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு இதையுமே நம்ம கியூன் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இங்க வரும்போது என்ன இருக்குன்னா n of B is equal to 0. அப்போ P of B is equal to 0/46 is equal to 0. The next third question king of black card. Third one வந்து king of black card. அப்போ P of C is equal to probability of king of black card. So அப்போ king of black card வந்து பாத்தீங்கன்னா இங்க clever வந்து blackல இருந்திருக்கும். அப்போ spade black வந்து போயிருச்சு. அப்போ cleverல மட்டும்தான் ஒண்ணே இருந்திருக்கும். அப்போ n of C is equal to 1. அப்போ P of C is equal to 1/46. So that's all the 11th question answer. Next 13th question. Two customers Priya and Amudan are visiting a particular shop in the same week, Monday to Saturday. So அப்போ இங்க Monday to Saturday அப்படினாக்க number of days. So number of days is equal to 6. அவங்க விசிட் பண்ணக்கூடிய number of days வந்து பாத்தீங்க அப்படினாக்க 6. Then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க
probability of Priya and Amudan, sorry, each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on same day? And the second one, different days and consecutive days. இப்போ first one சேம் டே வந்து விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ இவங்க விசிட் பண்றது வந்து ஈக்குவலா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஈக்குவலா விசிட் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ அவங்க எவ்வளோ டேஸ்ல வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ரைட் பண்ணோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் probability of Priya or Amudan visit the shop on any day is equal to 1/6. then next இப்போதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே வரோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினாக்க என்னன்னா சேம் டேல வந்து விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ probability of both visit the shop on same day equal to. so இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6 இன்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே சேமா போய் பார்க்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தோம்னாக்க 1/6. அவங்க டோட்டலா எத்தனை நாள் இருக்கு? 6 டேஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து ரெண்டு பேருமே சேமா பாருங்க. இப்ப ரெண்டு பேருமே வந்து மண்டே போயிருக்கலாம் இல்லையா, ரெண்டு பேருமே டியூஸ்டே போயிருக்கலாம். ஆனா எனி ஒன் டே வந்து போயிருக்கணும் அப்படின்றப்போ 1/6 வரும். டோட்டலா எத்தனை டேஸ் வருது? 6 டேஸ். அப்ப இந்த 6க்கு 6 வந்து கேன்சல் ஆயிரும். equal to 1/6. then second question வந்து different daysல வந்து கேட்டிருக்காங்க. அப்போ probability of both visit the shop on different days. so different daysல இது பண்றதுக்கு. so இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவங்க 1/6 டேஸ் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் அடுத்த ஒரு என்ன பண்ணுவாருனாக்க அந்த ஒரு நாள் விட்டுட்டு தான் பார்ப்பாங்க. அப்போ இன்ட்டு இப்போ இதுல அந்த 6 டேஸ்ல ஒரு நாள் இவங்க பார்த்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 5 டேஸ்ல தான் பார்ப்பாங்க. அப்போ 5/6 டோட்டலா எத்தனை டேஸ் இருக்குன்னா 6 டேஸ் வந்து இருக்கு. அப்போ equal to 6க்கு 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5/6. then next third question consecutive days. அப்போ consecutive days அப்படினாக்க அடுத்தடுத்த நாள்ல போய் பார்க்கணும். இப்போ நான் வந்து அமுதன் அப்படின்றவங்க மண்டே பார்த்தாங்க அப்படின்னாக்க பிரியா அப்படின்றவங்க டியூஸ்டே பார்க்கணும். அப்படின்றப்ப கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல பார்க்கிறதுக்கு. so third one, the probability of both visit consecutive days. so அப்ப consecutive daysல வந்து பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க so டோட்டலாவே அப்போ 5/6
is equal to 5 by 6. That's all the 13th question answer. Next 14th question. In a game, the entry fee is 150. The game consisting of a coin 3 times. So இங்க என்ன சொல்றாங்கன்னா காயின் வந்து 3 times அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. அப்போ காயின் 3 times அப்படினாக்க faces வந்து 2. அப்போ face வந்து 2, number of times 3, அப்போ equal to 8. So அப்போ இந்த 8 க்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணிக்கலாம். So first 4 head, அடுத்தது 4 tail. சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்றதுக்கு மிஸ்டேக் இல்லாம ரைட் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். அடுத்து 2 head, 2 tail, 2 head, 2 tail. அடுத்தது 1 head, 1 tail, 1 head, 1 tail. So இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க so sample space equal to 3 head, next head, tail, அடுத்தது head, tail, அடுத்து head, tail, அடுத்தது tail, head, tail, head, tail. So அப்போ n of s is equal to 8. n of s is equal to 8 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Then next, if 1 or 2 heads shows, இப்போ ஒரு ஹெட்டோ இல்லாட்டினா 2 ஹெட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அது டாஸ் பண்ணும்போது அந்த காம்படிட்டர் வந்து டாஸ் பண்ணும்போது 1 ஹெட்டோ இல்ல 2 ஹெட்டோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட என்ட்ரி ஃபீஸை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதே இது என்ட்ரி ஃபீ otherwise she will lose, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது if she throws 3 heads she receives double entry. இப்போ அவங்க டாஸ் பண்ணும்போது 3 ஹெட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட என்ட்ரி ஃபீயை டபுளா வந்து வாங்கிக்கலாம். So then first one, find the probability that she gets double entry fee, just to get her entry fee, lost the entry fee. இந்த மூணுக்கு வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ இது மாதிரி நீங்க ரஃபா வந்து ரைட் பண்ணி பாத்துக்கலாம், இது இப்ப தேவையில்லை நமக்கு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் A B the A is equal to event of getting first one double entry fee. Double entry fee. So double entry fee எப்போ கிடைக்கும்? 3 heads வந்து கிடைச்சா அப்போ A is equal to head. அப்போ that implies n of A is equal to 1. அப்போ P of A is equal to n of A by n of S, அப்போ 1 by 8. Then next second one வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா just gets entry fee, just உங்களுக்கு entry fee மட்டும் கிடைக்கிறதுக்கான probability சொல்லியிருக்காங்க. அப்போ B is equal to event of getting just entry fee. So just entry fee எப்போ கிடைக்கும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய 1 ஹெட்டோ இல்லனா 2 ஹெட்டோ கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ 1 ஹெட் எப்போ இருக்கும்? So B is equal to first 2 heads இருக்கிறதா ரைட் பண்ணலாம். head tail, அடுத்தது head tail head, அடுத்தது head tail, next tail head, next tail head, next tail head.
so that implies n of b is equal to 6. ஏன்னா இங்க வந்து எந்த ஹெட்டுமே இல்ல, இங்க வரும்போது என்ன இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 6. அப்போ p of b is equal to 6/8. இத 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 3/4. The next third one, lost the entry fee. Third one, so C is equal to event of getting loss her entry fee. ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா மூணுமே டெய்லா கிடைச்சுனா மட்டும்தான் அவங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போ C is equal to tail, that implies n of C is equal to 1. So P of C is equal to 1/8. That's all the 14th question answer.